ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான சுவையான இட்லி குருமா. இந்த குருமா வச்சிங்கன்னா 10 இட்லி கூட சாப்பிட தோணும். தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேலம் ஸ்பெஷலுங்க. இது எல்லா வீட்லேயுமே இந்த குருமா இல்லாமல் இருக்காது. கடைகள்லேயும் இந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி அளவுக்கு கட் பண்ணியோ துருவின தேங்காவோ சேர்த்துக்கோங்க. அரை மூடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பல் பூண்டு. இஞ்சி ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 4 பழுத்து தக்காளி நான் இது கூட சேர்த்துருக்குறேன். தக்காளி குறைவாகவும் போடலாம், இந்த மாதிரி அதிகமாக போட்டாலும் சூப்பராக இருக்கும். 4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கசகசா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்குறேங்க சுடுதண்ணியில். அந்த கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு இது கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை 2, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற பொருள் எல்லாமே சேர்த்திங்கன்னா தான் அந்த சூப்பரான டேஸ்ட்டில் இந்த குருமா உங்களுக்கு கிடைக்கும். பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இட்லி குருமா வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேலம் ஸ்டைலில் எல்லாருமே இந்த குருமா வைப்பாங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூட சேர்த்துருக்குறேன். சோம்பு போட்டோடனே ஒரு பிரியாணி இலை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் 2 நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்லாங்க. காலையில் வச்சுட்டு தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க. மீதி இருந்தால் நைட்டு தோசைக்கோ எதுக்கோ சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். இப்போது அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதக்கினோடனே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா நான் காட்டுறேன் அந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி குருமாவுக்கு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, நான் எந்த அளவில் சொன்னேனோ அதே மாதிரி அரைச்சி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலைலாம் சேர்த்ததுனால, கசகசா பொட்டுக்கடலை சேர்த்ததுனால கொஞ்சம் நான் அந்த பதம் காட்டுறேன். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு நான் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ வந்து கரண்டியில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்தில். ஏன்னா கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான். கலந்துட்டு உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க. ஏன்னா இது தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இது ரோட் சைடில் நீங்கள் வாங்கினா கூடங்க 2 இட்லிக்கு நல்லா நிறையா இந்த இட்லி குருமா கொடுப்பாங்க. அந்தளவுக்கு உப்பு கொஞ்சம் பதமாக போட்டுக்கிட்டால் தான் அப்படி ஊற்றி சாப்பிட முடியும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறமா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை இது கூட தூவிக்கோங்க. சூப்பரான இந்த குயிக்காக செய்யக்கூடிய இட்லி குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி கலர் ஏன் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, நான் வந்து கருப்பு உளுந்து தோல் எடுக்காமல் அந்த உளுந்தில் செஞ்சதுங்க. சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிடாம நல்லா நிறைய ஊற வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இட்லி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.